ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செந்தூர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். நிலக்கடலை பர்ஃபி. குழந்தைகளுக்கு ரொம்பவும் பிடித்தமான இந்த ஸ்நாக்ஸை நம்ம இன்றைக்கி கிச்சனில் பார்க்கலாம். கடையில் வாங்குகிற அதே பர்ஃபெக்டோடு நம்ம இன்றைக்கி கிச்சனில் ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் செந்தூர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 2லேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வெள்ளெல்லை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், டேஸ்ட்டுக்காகத்தான் சேர்த்துருக்கோம். நீங்கள் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வரணும். ஒரு கப் நிலக்கடலையை மீடியம் ஃப்ளேமுக்கு கம்மியாக வச்சுட்டு பொறுமையாக வறுத்தெடுக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அப்போ தான் பர்ஃபி டேஸ்ட்டாக இருக்கும். வறுக்கடலைன்னா ஒரு மாதிரி உங்களுக்கு சவுக்குன்னு இருக்கும். இந்த மாதிரி நல்லா வறுபட்டு வரணும். கையில் எடுத்து இந்த மாதிரி அழுத்தி விட்டிங்கன்னா தோலெல்லாம் பிரிஞ்சு வரணும். வறுத்த நிலக்கடலையை நம்ம கை பொறுக்கிற சூட்டில் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. தோல் ஈஸியாக உங்களுக்கு கலந்து வந்துடும். இதை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வறுத்து தோல் எடுத்து இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறகுறப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பர்ஃபி ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பட்டர் ஷீட்டில் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். 3/4 கப் வெல்லத்தை வெல்லம் மூழ்கிற மாதிரி தண்ணி ஊற்றி ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் நிலக்கடலைக்கு 3/4 கப்லேருந்து 1 கப் வரையும் வெல்லம் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி 3/4 கப் வெல்லம் எடுத்துருக்கேன். வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதிகமாக தண்ணி சேர்த்து நீங்கள் வெல்லத்தை வடிகட்டும் போது பாகுப்பதம் வாரதுக்கு டைம் ஆகும். அதனால் கம்மியாக தண்ணி சேர்த்து ஃபில்ட்ரு பண்ணிக்கிங்க. டைம் ஆக பாகுப்பதம் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதனால் அடிக்கடி நீங்கள் பாகுப்பதத்தை செக் பண்ணிக்கணும். இந்த பர்ஃபி நல்லா முறுமுறுன்னு வரணும்னா நம்ம கல் பாகுப்பதத்தில் பாக ரெடி பண்ணிக்கணும். பிகினர்ஸாக இருந்தால் நம்ம அடிக்கடி செக் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதில் நம்ம இதை ஆட் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஸ்ப்ரெட் ஆகியிருக்கு. ஆனால் கையினால் நம்ம உருட்டி எடுக்கும்போது உருண்டு வராது. அதனால் 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். பாகோட பதம் வந்து உங்களுக்கு நிமிஷத்துக்கு நிமிஷம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதனால் அடிக்கடி இந்த மாதிரி நம்ம செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து நல்லா உருண்டு வந்திருக்கு. ஆனால் சாஃப்டாக வந்திருக்கு. பாருங்கள், கல் பதத்தில் வரல. உங்களுக்கு பர்ஃபி நல்லா சாஃப்டாக வேணும், குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு கொடுக்கும்போது இந்த பாகு பதத்தில் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம சாஃப்டாக இல்லாமல் பர்ஃபியை நல்லா முறுமுறுன்னு பண்ணிக்க போகிறோம். அதனால் கல் பதத்தில் நம்ம இன்றைக்கி பாக ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் தண்ணியில் சேர்த்து கையினால் உருட்டும் போது சீக்கிரமாக இந்த மாதிரி உருண்டு வந்துடும். இதுதான் கரெக்டான பாகுப்பதம். இதை நீங்கள் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டீல் பாத்திரத்தில் இந்த மாதிரி போட்டு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சின்ன கல்லை தூக்கி போட்ட மாதிரி சத்தம் வரும். இதுதான் கரெக்டான பாகுப்பதம். இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க நிலக்கடலையை சேர்த்துக்கலாம். கூடவே நல்லா வறுத்த எள்ளை சேர்த்துக்கலாம். எள்ளு ஆப்ஷனல் தான். எள்ளு நீங்கள் வறுத்து சேர்க்கும்போது அங்கங்கே கடிப்படும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நிலக்கடலையை சேர்க்க ஆரம்பித்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பில் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி திரண்டு வரும்போது ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பட்டர் ஷீட்டில் மாற்றிக்கலாம். பட்டர் ஷீட் இல்லாதவங்க தட்டில் நெய் தடவி சேர்த்துக்குங்க. இந்த மிக்சிங் நல்லா சூடாக இருக்கும். அதனால் ஸ்பூனில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி லேசாக ப்ரெஸ் பண்ணி விருப்பப்பட்டால் இந்த மாதிரி சேவ் பண்ணி விட்டுருங்க. கடையில் வாங்குகிற அந்த திக்னஸோட நல்லா முறுமுறுன்னு வேணும்னா ஒரு சப்பாத்தி கட்டையை வச்சு லேசாக எண்ணெய் தேய்ச்சிட்டு இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்துக்குங்க. அப்படி பண்ணும்போது கடையில் வாங்குகிற அந்த திக்னஸோடு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் விருப்பப்பட்ட ஷேப்பை நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் கடையில் கிடைக்கிற அதே ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணும்போது லேசான சூடாக இருக்கும்போதே கட் பண்ணிக்கணும். ஆறுனா ரொம்ப ஹார்டாகிடும். கட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாயிடும். நல்லா பீசஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணலாம். பாகுப்பதம் கரெக்டாக இருந்தால் ஒரு 10 நிமிஷத்தில் செட் ஆகிடும். கட் பண்ண பீசஸை இந்த மாதிரி எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் நிலக்கடலை பர்ஃபி இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரெடி பண்ணியிருக்கோம். இதை கடையில் வாங்குகிற மாதிரி அதே ஸ்கிரிப்ஸ்னஸோடு இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஸ்கிரிப்ஸ்னஸாக இருக்கும். நீங்கள் பாகுப்பதம் கரெக்டாக ரெடி பண்ணி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கரெக்டான பெர்ஃபெக்டான ஒரு நிலக்கடலை பர்ஃபி ரெடி பண்ணிக்கலாம்.
இந்த ஹெல்த்தியான நிலக்கடலை பர்பியை நீங்களும் ஒரு தடவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் செந்தூர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. நன்றி, வணக்கம்.